ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஸ்கூல் லைஃப்லையோ இல்லை காலேஜ் லைஃப்லையோ, ஏன் நீங்கள் அந்த பர்சனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. எண்டிங் மைட் பி ட்ரிகரிங் யூ. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜில் வந்துட்டு கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி 3 செக்ஷன் தான் மோஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 செக்ஷனுக்கு நம்ம ரேண்டமாக தான் பசங்க போய் சேர்றாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. இங்கே தான் வைக்கிறாங்க ட்விஸ்ட்டு. என்ன தான் ரேண்டமாக போனாலுமே கிளாஸ் ஏ பசங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் விட்டு காலேஜ் லவ் பண்ணுவாங்க, கிளாஸுக்குள்ளேயும் லவ் பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட் லவ் பண்ணுவாங்க, நல்லாவும் படிப்பாங்க. லைக் ஓவராலாக டீசெண்டாக இருக்கிற பசங்களாம் கிளாஸ் ஏல மட்டும்தான் இருப்பாங்க. கிளாஸ் பி பார்த்தீங்கன்னா நல்லாவும் படிப்பாங்க, கிளாஸ்க்குள்ளே மட்டும் லவ் பண்ணுவாங்க. லைக் சொந்த கிளாஸ் மட்டும் தான் லவ் பண்ணுவாங்க, வேறு டிபார்ட்மெண்ட் போக மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு டீசென்சியாகவும் இருப்பாங்க, அவ்வளோ பிரச்சனைக்குள்ளேயும் இறங்க மாட்டாங்க. கிளாஸ் சி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த உள்ளே இருக்கிற கிளாஸ் பொண்ணுங்கிட்டே பேச மாட்டாங்க, இதில் கண்டிப்பாக லவ்வும் பண்ண வாய்ப்பு இல்லை. சரி, அதே மாதிரி அட்லீஸ்ட் நல்லாவது படிக்காங்கன்னு பார்த்தா அதுவும் படிக்க மாட்டாங்க, முட்டா பையலுக்கு ஃபுல்லாக. சரி, டீசெண்டாக இருக்குன்னா அதுவும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கிளாஸ் ஏக்கு வேறு டிபார்ட்மெண்ட் பையன் லவ் பண்ண வருவான், அவனை பிடிச்சி அடிக்கிறது. அதனால இந்த ஹெச்ஓடி எல்லாமே வந்துட்டு ஒரு கிளாஸை போட்டு புளியும் தெரியுமா. அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா காலேஜ்லேயும் இந்த சி செக்ஷன் மட்டும் தான் மாட்டும். ஏன்னா இவனுங்க தான் எதுக்கு இந்த பிரச்சனைக்கு போகிறாங்கன்னே தெரியாது. வயிற்றுச்சலா இல்லை என்ன தாண்டா அவங்க பிரச்சனை அப்படின்னு தான் அவங்களோட நிலைமை இருக்குது. எப்பயுமே நல்லாவும் படிக்க முடியாது. பிளேஸ்மெண்ட்லேயே கிளாஸ் சின்னு சொன்னால் போதும் அப்படியே போயிடுன்னு சொல்லிடுவாங்க.